கண்ணீர் கோபங்கள் என்கிற புத்தகம். அதிலே அப்பாவுக்கு காய்ச்சல் என்று ஒரு கதை. அப்பாவுக்கு காய்ச்சல். கதை எப்படி தொடங்கும் என்றால், சென்னையிலே சென்ட்ரல் ரயில் நிலையத்திலே இந்த கதை தொடங்கும். நீங்க சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அறக்க பறக்க ஓடுவான். ஒரு மனுஷன் டீயை வச்சு குடிச்சு முடிப்பான், அப்பதான் வாங்கிட்டு வெளியில வருவான். அவன்கிட்ட இருக்க 10 ரூபாய்க்கு சிரமப்பட்டு வாங்கிட்டு திரும்புவான். நம்மளால இடிச்சிட்டு சாமி அப்படின்னு போவான். அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. இன்றைய பரபரப்பான உலகம் எப்படி இருக்கிறது என்றால், தனக்கு தேவையானது நடந்தால் மட்டுமே போதும். இந்த புற மனிதனுக்கு எது நடந்தாலும் பரவாயில்லை, அது எனக்கு தேவையில்லை என்கிற சிந்தனை சித்தாந்தம் இருக்கிறது. அப்படித்தான் அந்த பரபரப்பான ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்தில் இந்த வேலைக்கு போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேக்கை பிடிச்சி நீட்டா ஷர்ட் பட்டெல்லாம் போட்டு முடிஞ்சளவு உங்க நடக்கும்போது கவனிச்சேன்னு தெரியும், யார் மேலேயும் பற்றாம நடப்பாங்க. ஏன்னா அந்த தேய்ச்ச சட்டை களைஞ்சிடக்கூடாது. பேக்கை பார்த்தீங்கன்னா நல்ல பாலிஷ் போட்டுப்பாங்க, அது யார் மேலேயும் பற்றக்கூடாது. அப்படி போற பார்த்தாலே நமக்கே தெரியும், சார் ஆபீஸுக்கு போறாருன்னு தெரியும். அப்படி போவாங்க. போன பிறகு அந்த ரயில்ல பார்க்கிற முதல் என்ன தெரியுமா, ஆண்டி பார்க்கிறது இருக்கா எங்க இருக்கிறது. அது எதை பத்தி நமக்கு தேவையில்லை. ஏறி உட்கார்ந்தாச்சு. அப்பதான் மஞ்சுளான்னு ஒருத்தி வர்றான். குழந்தையோட வர்றான். அந்த குழந்தை சும்மா வரலங்க, வருது. அம்மா அப்படிங்கிறது வாந்தி எடுக்க வருது. அந்த பிள்ளையை தூக்கிட்டு வர்றான். அருமை வாசக பெருமக்களை, இது வீதிகள் தோறும், நாடுகள், கிராமங்கள் தோறும் நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ரயில் நிலையங்களிலும் பேருந்து பயணங்களிலும் கூடுதலாகவே நடக்கிறது. வருவான், மஞ்சுளா ஏறிடுவான். ஏறின பிறகு இப்படி பார்த்தா அந்த ரயில் பட்டி அப்படி கண்ணால துளாவுறா. நீங்க இந்த ட்ரெயின்ல இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா தெரியும், யாராவது வந்துட்டாங்க. நான் கூட நேற்று ரயில் பயணத்தில் வந்தேன், இன்றைய காலையில் அன்ரிசர்வ் தான். நேற்று டிக்கெட் கிடைக்கல, தக்கல்ல. ஏறி உட்கார்ந்த பிறகு என்ன சிக்கல்னா, ஒரு அம்மா கர்ப்பிணி பெண் வர்றான். வந்த பிறகு நம்மால் புறம் தலையை கீழே குடிஞ்சிட்டான். ஏன்னா எந்திரிச்சு இடம் கொடுக்கணும்ல. வருவது கர்ப்பிணி பெண்ணின் சகோதரி அல்லவா. அந்த மனித மனங்கள் எங்கே போய்விட்டது, எல்லாம் முடிஞ்சிருக்கான். அம்மா மட்டும் எந்திரிச்சு கூப்பிட்டா நம்மள ஒரு மாதிரியா பாக்குறான். அதுவும் கொஞ்ச வயசு தான் தலை நரைச்சிருச்சு. அந்த பெரியவர் இப்படித்தான், வயசானவே இப்படி புத்தி மிரண்டு போயிருக்கல, மெம்மரண்டு போயிருக்கல. நம் வீடுகளில் பெரியவர்களை மதிப்பதே கிடையாது. பெரியோர்கள் யார் என்று கேட்டால், அருமை வாசக பெருமக்களே, அவர்கள் தான் நம்முடைய வீட்டினுடைய நிரந்தர சொத்து. அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய நல்லறி கருத்துக்களை நாளும் போகிற போக்கில் சொல்லுகிறவர்கள். நாம இப்படி பேசுனா என்ன சொல்ற, பெருசுக்கு தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு போகும். இல்லைங்க, அப்படிதான் வர்றான். ஏற குழந்தையோடு பார்க்கிறான். ஒருத்தர் கூட நிமிர்ந்து கூட பார்க்கல. கூட்டம் அப்பிருச்சு. ட்ரெயின் பொன்னேரியை நோக்கி, கும்மிடிப்பண்டியை நோக்கி போகணும். நம்ம பொன்னேரியில இறங்கணும். ஏறின பிறகு ட்ரெயின் மூவ் ஆன பிறகு அதுல ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, நம்ம பசங்க ரொம்ப நல்ல பசங்க. ட்ரெயின் நிற்கும் போது ஏறவே மாட்டாங்க, நின்ற பிறகு இறங்கவும் மாட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அடாடாடா அந்த ஒடியான அந்த கம்பியை பிடிச்சு தொங்கி ஏறும் போது இருக்கிற அந்த திமிரு தென்னாவட்டு இருக்கிறது செத்த பிறகுதான் தெரியும் பெற்றோர்களுக்கான அந்த மன வழி. ஏறான் எல்லாரும் திட்டுறாங்க. அதுவும் பெரியவங்க பதபதிக்கிறாங்க. இந்த ரயில் பயணத்தில் என்ன ஒரு சிக்கல்னா, அந்த பெரியவங்க சின்ன தப்பு நடக்கிறது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம என்ன நினைப்போம், வயசாயிருச்சு புலம்பிட்டு இருக்காரு. இல்லை, இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை யோசித்து சிந்தனையால் பொங்கி தன் பேரனுக்கு தன் பேத்திக்கு நடப்பதாக நினைத்துக் கொண்டு பேசுகிற பெரியவர்கள் இருக்கிறார்கள். வந்துருவான், ட்ரெயின் மூவ் ஆயிட்டே இருக்கும். மஞ்சுளா குழந்தையோடு நிற்பா. அப்பைக்கு ஒருத்தர் கேட்பாரு, ஒரு அம்மா உள்ள வரும், கொய்யாப்பழத்தோட உள்ள வரும். நாம இந்த ரயில்ல கொய்யாப்பழம் யாராவது கொண்டு வந்தா அவங்க என்ன பார்ப்போம், ஏளனமா பார்ப்போம். என்னமோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அதை செய்யறதா நினைக்கிற. இல்லை, சுய மரியாதைக்காக, பிறரிடம் கையேந்த கூடாது என்பதற்காக, உழைத்து வாழ வேண்டும் என்பதற்காக வருகிற கூட்டம். அந்த கூட்டம் வருவான். அந்த பாட்டி
கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் சொல்லுவான், 3 10 ரூபாயும்பா, 50 ரூபாய்க்கு 3பா. இது தமிழ் கொய்யாப்பழம்பா. விற்கிறதுக்கான எல்லா உத்தியும் பயன்படுத்துவான். அந்த பாட்டி கேட்பா, ஏப்பா இருக்கிற யாராவது இந்த அம்மாவுக்கு குழந்தையோடு நிற்கிறாரு, அவருக்கு இடம் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்பான். நம்ம ஆளு பூரா அப்படியே சைலண்ட் அப்படியே இருப்பான். ஏன்னா காதுக்குள்ள வேற இப்போ ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு. மனைவி போன் அடிச்சா கூட கேட்காது, காதுக்குள்ள வச்சுட்டே இருக்கான். அதுவும் நல்லா காலையில ட்ரெயின்ல வரும்போது வேற எனக்கு எதுவும் தோணலை, காதுல வச்சபடியே இருக்கான், அப்படியே இருக்கான். போதை பழக்கத்தில் அடிமையான மாதிரியே இருக்கான். என்ன பார்க்கிறான், என்ன சிரிக்கிறான், என்ன ஏதுன்னே தெரியல. அது மாதிரி உட்கார்ந்து இருக்கான் அந்த ரயில் நிலையத்தில். பாட்டி கேட்கறது யாருக்கும் கேட்கல. ஒரே ஒரு தொழிலாளி இருக்கான், வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான். காக்கி கலர் சட்டை, சேப்பு கலர் துண்டு போட்டிருக்கான். அவன் அரை தூக்கத்தில் நிமிர்ந்து பார்க்கிறான். அவன் தான் சொல்றான், அம்மா இங்க வாமா அப்படிங்கிறான். நீங்க தொழிலாளி இருக்கான் பார்த்தீங்களா, நம்முடைய படைப்புகளில் தொழிலாளியை சிதைவாக காட்டாதீர்கள். தொழிலாளிகள் எல்லாம் மனத்தில் ஈரத்தோடு பயணிப்பவர்கள். சொல்றான், வாமா உட்காருமான்னு சொல்றான். சொன்னதுதான் தாமதம். அவ வர்றதுக்கு இடம் விட்டு விடாம அடைச்சு நிற்கிறான். ஏன் தெரியுமா, அந்த பொண்ணு வாந்தி எடுக்க போறான். வாந்தி எடுக்கிறது எங்க நம்ம மேல விழுந்துருமோங்கிற பயம். பயம் தட்டு தடுமாறி வர்றான். இவன் எந்திரிச்சு போறான். இந்த தொழிலாளியை ஒருத்தர் சொல்றான், பக்கத்துல இருந்து சொல்றான், சிகப்பு துண்டு போட்டிருக்கான்ல, கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க, யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். போகிறான். அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் யூஓசி வந்துருது. அங்க ஒருத்தன் ஏறுறான், கொமட்டிக்கிட்டே ஏறுறான். அவனும் கொமட்டிக்கிட்டே ஏறுறான். பாப்பா முதல்ல கத்துனவன் அம்மான்னு சொன்னா இப்ப அப்பான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அம்மா அப்பா அப்படின்னு அவ வாழ பத்துறோம். வாந்தி இங்க நிக்குது. இப்போ இந்த பாட்டி இறங்கின பிறகு அடுத்த ஆள் ஏறுறான். அடுத்த ஆள் ஏறவன் நெய் பிஸ்கட். அவன் தெரியும் 3 10 ரூபா வந்தா என்ன நெய் பிஸ்கட். பெரும்பாலும் அந்த ரயில் பயணத்தில் நெய் பிஸ்கட் கரெக்டா எப்ப விற்கும் அப்படின்னா அந்த மத்தியான நேரம் 12 மணிக்கு இந்த சுகர் பேஷண்ட்டுக்காட்டியே விற்றுவாங்க. வரும்போதே சொல்லுவான், சார் அது அவன் கரெக்டா அந்த விற்கிற வியாபாரியை பாராட்டணும். யாருக்கு சுகர் இருக்குன்னு டாக்டருக்கு தெரியுமோ தெரியாதோ அவருக்கு தெரியும். கிட்டக்க போய் சொல்லுவான், சார் என்னங்க சார் அப்படின்னு. அவருக்கும் தெரியும். 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வாங்கிடுவார். அவரு கேட்பாரு, தம்பி தம்பி இப்படி அந்த குடிகார ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுவார், தம்பி அப்படி துண்டாதப்பா, விழுந்துட்டீங்கன்னா உன் குடும்பம் நடுத்தருவில் வந்துடும். இவன் உடனே சொல்லுவான், பெருசு நமக்கு யாராவது அறிவுரை சொன்னா பிடிக்காது, பிடிக்காது. ஏன்னா பெருசுருவோம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவான். முடிஞ்சா அவரை காயப்படுத்தி அடுத்த வார்த்தையை பேச விடாம நிறுத்திடுவோம். பெருசு உனக்கு தேவையாது, உன்னை யாரும் விற்க சொன்னாங்க, உன்னை யாரும் விற்க சொன்னா, இவன் என்னமோ கவர்மெண்ட் மாதிரி, உனக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்தான். இவர் சொல்லாரு, தம்பி நானும் இப்படித்தான் இருந்தப்பா, ஆரம்பத்தில் குடிச்சேன், இன்னைக்கு குடும்பத்தையே இழந்துட்டேன், நீ குடும்பத்தையே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இவன் ஒரு மாதிரியா முறைச்சிட்டு சொல்லுவார், இறங்குறியா கழுத்தை பிடிச்சி தள்ளவா, இறங்குறியா கழுத்தை பிடிச்சி தள்ளவா. கதை இந்த புத்தகத்தில் இருக்கு. இறங்குவா கழுத்தை பிடிச்சி தள்ளவா அப்படின்னு கேட்பான். இவர் அமைதியாயிருவார். இப்ப அடுத்த ஸ்டேஷன் வந்துடும். அடுத்த ஸ்டேஷன் இது கூட பிள்ளை 2-3 முறை சொல்லும், வாங்கி வருமா அம்மா அப்பா அம்மா அப்பான்னு சொல்லிட்டே இருக்கும். அடுத்த ஸ்டேஷன் வந்துடும். வரும்போது கேட்பான், ஒரு பாட்டி ஏறுவான், பக்கத்தில் இருக்க கேட்பா, ஏத்தா ஏத்தா அப்படி பிள்ளைய கத்த விடுற, என்னத்தா ஆச்சு அப்படின்னு கேட்பான். நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்ல வளர்க்கணும் பண்ண, ஒண்ணும் இல்லைங்க, கிராமம் இருக்கிற வரையும் இந்த மொழியை யாரும் அழிக்கவே முடியாதுங்க, இந்த பண்பாட்டை அழிக்க முடியாதுங்க, மனித நேயத்தை அழிக்க முடியாதுங்க. வரவுமே கேட்பான், அவனுக்கு கொடுத்துட்டு கேட்பான், ஏத்தா என்னத்தா ஆச்சு உன் பிள்ளைக்கு அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், இல்ல நேற்று என் பிள்ளைக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, என்கிட்ட காசு இல்லை, நான் பொன்னேரி தான், என்கிட்ட காசு இல்லை, எங்க ஆத்தா எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பழம் வைக்கிறா, கொய்யாப்பழம் வைக்கிறா, அவள்கிட்ட நான் கூட்டிட்டு போனேன், ரொம்ப காய்ச்சல் கூட வந்துருச்சு, பெரியாஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த பிறகு நைட்டு பூரா இருங்கன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் போட்டோடி வந்துட்டேன், அதனால பிள்ளைய தூக்கிட்டு போய் ஒழுங்குபடுத்த போறேன்னு சொல்லுவான். இப்போ இன்னொருத்தன் அடுத்த ஸ்டேஷன்ல ஏறுவான்.
அவன் எப்படின்னா ஒரு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதிலே ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேன்சி ஸ்டோர் இருக்கும். அவன் ஏறினவுடனே இவன் மேலே இடிச்சிடும். இந்த குடிகாரன் மட்டும் ரொம்ப நல்லவங்க, அவனை தொடாத வரையும் அவனா பேசுவான், அவனை தொட்டுட்டோம்னா நம்மளை ஏற்றுவான், ரொம்ப கோவம் வந்துடும், அவன் மேலே பட்டும், அவனை திட்டுவான், பண்ணுவான். இவன் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்லுவான், அண்ணே என்னை திட்டினாலும் பரவாயில்லண்ணே, ஒரு வார்த்தையை சொல்லுவான், எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை. அந்த வார்த்தை என்னை பல நேரங்களில் அழுக வைத்திருக்கிறது. அண்ணே சொன்னா தப்பா எடுத்துக்காதுண்ணே, எங்க அப்பாவும் அப்படித்தானே வேலை பார்த்தாருண்ணே தொழிற்சாலையில், ஆரம்பத்தில் அசதிக்காக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாருண்ணே, நாள் ஆக ஆக அதுவே அவருக்கு பழக்கமா போயிடுச்சுண்ணே, வேலைக்கு போறதை விட்டுட்டாருண்ணே, வேலைக்கு போட விட்டல குடிச்சு குடிச்சு வீதிக்கு வீதி படுத்தாருன்னு. ஒரு நாள் அவரை பஸ் ஏற்றிருச்சுங்க, குடிச்சு நடு ரோட்ல கிடக்கும்போது செய்தி வந்ததுன்னு. செய்தி வந்து நான் போற நேரத்தினுடைய அறிமுகத்தை விரைவா போறேன். செய்தி வந்ததுன்னு நானும் எங்க அம்மாவும் அலறி அடிச்சு ஓடுனே, ஓடணும், அலறி அடிச்சு ஓடணும். அங்க போனா எங்க அப்பா செத்து கிடந்தாரு, ஆனா நாங்க மட்டும்தான் தனியா நின்றோம். ஊரே சுத்து வேடிக்கை பார்த்துச்சு. தனியா நின்றது நானும் எங்க அம்மாவும் இல்லையா அப்படின்னு சொல்லுவான். அண்ணே எங்க அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படங்களில் எல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்பாவை பிடிப்பதாக காட்டுகிறார்கள், பொய். ஆண் பிள்ளைகளுக்குத்தான் அப்பாக்களை ரொம்ப பிடிக்கும். என்னமோ தெரியவில்லை, அவர்களுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியவில்லை, அவர்கள் வெளிக்காட்டுவதால் வென்று விடுகிறார்கள். திருவிளையாடலே வருவது போல்தான், அம்மையப்பனை சுற்றி பலம் பெற்றது போல்தான் அவருடைய வாழ்க்கை. உலகம் சுற்றுவது போல பயணிப்பதுதான் பசங்களுடைய வாழ்க்கை. அவர் சொல்லுவான், எங்க அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க அப்பா என்னைய கலெக்டர் ஆக்கணும்னு நினைச்சாருண்ணே, எங்க அம்மா அவளும் அப்படித்தானே. எங்க அப்பா விழுந்த பிறகு 108 ஆம்புலன்ஸ்ல வந்து கொண்டுட்டு போனாங்க. நானும் எங்க அம்மாவும் 2 வீலர்ல போனேன். போகும்போது எய்தாப்புல ஒரு பையன் வந்து என்னை முட்டிட்டானே, விழுந்ததுல எங்க அம்மாவுக்கு கால் ஒடிஞ்சு போச்சுன்னு. இப்ப என் அம்மாவையும் பாதுகாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவான், எங்க அப்பா கலெக்டர் ஆக்கணும்னு நினைச்சாரு, எங்க அம்மா ஒரு மிகப்பெரிய நல்ல பிள்ளையா வளர்க்க நினைச்சாங்க. இப்பொழுது நான் அனாதையாக வீதியாக ரயிலாக ஏறி நான் பிச்சை எடுப்பதோடு பிழைப்பு நடத்துகிறேன் என்றால் நீங்க குடிக்கலாமா அப்படின்னு கேட்பான். கேட்டுட்டு சொல்லுவான், இவனை ஊஞ்சி ஒரு அறிஞ்சிட்டு சொல்லுவான், உன் சொந்த கதையை கேட்கறதுக்காக நான் தண்ணி அடிச்சிருக்கேன், சொல்லிட்டு சொல்லுகிற பொழுது அந்த அடுத்த ஸ்டேஷன் பொன்னேரி வந்துடும். வந்த பிறகு இந்த குழந்தை சொல்லுங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும்போது அதான் அங்க இருந்து கேட்பான், மஞ்சுளா நீனும் இந்த ட்ரெயின்ல தான் வர்றியா அப்படின்னு கேட்பான். மஞ்சுளா நீனும் இந்த ட்ரெயின்ல தான் வரியா அப்படின்னு பிள்ளை வாங்கி எடுத்துக்கொண்டு கையில் ஏந்தி கொண்டு ரயிலை விட்டு வெளியில போன பிறகு அவன் கையை கழுவிட்டு பிள்ளை முகத்தெல்லாம் தண்ணியை வச்சு தொடச்ச பிறகு பிள்ளை கேட்கும் அம்மாவிடம், அம்மா அப்பாவுக்கு காய்ச்சலா? இதுதான் அந்த கதை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு புத்தகம் என்பது இந்த தேசத்தை நெறிப்படுத்துகிற இலக்கியமாக இருக்க வேண்டும். போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள் என்கிற விளம்பரத்தை பார்க்கிற துரதிர்ஷ்டமான சூழலில் தான் இன்றைக்கு இளைய தலைமுறையோடு நாம் பயணிக்கிறோம். இதற்கான அடிப்படை காரணம் என்று என்ன என்று கேட்காமல் கடந்து போகாமல் அதை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய பொறுப்போடு இன்றைக்கு புத்தகங்களை சுமக்கின்ற, புத்தகங்களை எழுதுகின்ற இலக்கிய ஆளுமைகளுக்கு தேவை என்பதாகவே நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள். தெருக்கு தெரு இளைஞர்கள் படுத்திருக்கிறார்கள். மதுக்கடைகளை மூடினாலும் மது குடிப்பவர்களை நிறுத்த முடியாத அவல தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அதற்கு அவர்கள் மட்டுமா காரணம் என்றால் இல்லை வாசகர் பெருமக்களே. காரணம் என்ன தெரியுமா? இன்றைய இளைய தலைமுறை படி என்று சொல்லுகிறோம். ஆனால் பாட புத்தகத்தை தவிர வேறு ஒன்றையும் படிக்க சொல்லாமலே மறந்து போய்விட்டோம். எனக்கு தேவை அவனுடைய மதிப்பெண் மட்டும்தான் என்கிற பெற்றோரை சுமந்து கொண்டிருக்கிற மாநிலமாக நாம் மாறிவிட்டோம்.
கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று பேசி இந்த தமிழ் சமூகம் கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? கற்க கசடர கற்க கற்றபின் கற்க நிற்க கற்க அதற்கு தக கற்க என்று சொல்லிய வள்ளுவன் வாழ்ந்த இந்த தேசத்தில் தான் இளைய தலைமுறை தடமாறி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் பையன் திருடுறான், பணத்தை எங்கே வச்சாலும் எடுத்துடுறான், பணத்தை எங்கே வச்சாலும் எடுத்துடுறான். அப்பா அம்மா யோசிக்கிறாங்க பணத்தை பாதுகாக்க முடியல அப்படின்னு. அப்பா சொல்றாரு, பயப்படாத, அவன் பைக்கெட்டில் இருக்க புத்தகத்துக்கு வை, பணம் தொலையாதுன்னு சொல்றார். அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது நாம் சந்தோஷமாக கைதட்டினாலும் கூட மன வருத்தம் அடைகிறது இந்த சமூகம், தமிழ் சமூகம். ஒரு நாட்டினுடைய அடையாளம் பண்பாடு, ஒரு நாட்டினுடைய அடையாளம் கலாச்சாரம், ஒரு நாட்டினுடைய அடையாளம் இலக்கியம். கலாச்சாரத்திற்காக விழா எடுக்கிறோம், பண்பாட்டிற்காக வீதிகள் தோறும் நாடகம் நடத்துகிறோம். ஆனால் இலக்கியங்களை விளம்பரங்களாக மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்லவா? குறைவான எண்ணிக்கையில் எழுத்தாளர்கள் இருக்கின்ற பொழுதெல்லாம் வாசகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. தொழில்நுட்பத்தினுடைய காரணத்தால் இன்றைக்கு எழுத்தாளர்களுடைய படைப்புகள் கூடுதலாக இருக்கிறது. பாவம், வாசிப்பாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. வாசிப்பு என்பது என்ன தெரியுமா? புத்தகம் என்பது என்ன தெரியுமா? தலை குனிந்து படித்தால், தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து நடக்கலாம். பெற்றோர்கள் இன்றைக்கு எல்லோரும் தலை நிமிர்ந்து நடக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். யோசித்து பார்க்கிறோம். வாசிப்பு என்கிற பயிற்சி இருந்தால் மன அழுத்தம் என்கிற நோய் நம்மை விட்டு சென்றுவிடும். நல்ல புத்தகங்களை தேடி 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 படிக்க சொல்ல வேண்டிய கடமை பெற்றோருக்கும் இருக்கிறது, ஆசிரியர்களுக்கும் இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். தான் படித்துக் கொண்டிருந்த பொழுது புத்தகத்தை மூடிவிட்டு வருகிறேன் என்று சாகும் தருவாயில் கூட சொன்னானே பகத்சிங், அந்த தேசம் இது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தனக்கு நஞ்சு கொடுக்கும் வரை படித்துக் கொண்டே இருந்தாராம் கிரேக்க நாட்டு சிந்தனையாளர் சாக்ரட்டிஸ். வேறு என்ன சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னாராம் நெல்சன் மண்டேலா. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று காந்தியடிகளிடம் கேட்ட பொழுது காந்தியடிகள் சொன்னாராம், நூலகம் கட்டுவேன் என்று சொன்னாராம். இன்றைக்கு வீடுகள் தோறும் நூலகம் இருக்கிறது. இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்கிற கவிதை தொகுப்பின் தலைப்பு போல வீடுகளில் இருக்கக்கூடிய நூலகங்கள் எல்லாம் அலங்கார பொருளாக இருக்கிறது. வீடுகளில் எப்படி இறை வழிபாட்டிற்காக ஒரு அறை, வரவேற்பிற்காக ஒரு அறை என்று ஒதுக்குகின்ற பொழுது புத்தகத்திற்காக என்று ஒரு அறை ஒதுக்குகிறார்களே தவிர புத்தகத்தை யாரும் வாசிப்பதே இல்லை. புத்தகம் வாசித்தால் எப்படி இந்த தேசம் இருந்திருக்க வேண்டும்? பால் விட்டு போய் நிற்கிறது என்று பார்த்தால் புத்தக வாசிப்பை இந்த தலைமுறை மறந்து போய்விட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு செய்தியை பேசும். அழகிரி சாமி ஐயா திரிபுரம் என்கிற கதையை போகிற போக்கில் ஒரு செய்தியை சொல்லுவார். கதை என்னவோ, வேறு மாநிலத்தில் இருந்து இருவர் பசியின் காரணமாக கணவன் இறந்து போயிடுவான். கணவன் இறந்து போயிடுவான். எதுனால தெரியுமா? பசி கொடுமை, செத்து போயிடான். வீட்டில் யாரும் கடன் இல்லை, அனாதையாச்சு. இன்னொருத்த வந்து புடுங்கிறதுக்கு முன்னாடி, சொத்தெல்லாம் புடுங்கிறதுக்கு முன்னாடி வாங்கினவன் வீட்டையும் கொடுத்தாச்சு. 2 அனாதைகளாக இருக்கிற இருவர் சென்னை நோக்கி வருகிறார்கள். இந்த கதை நடந்தது 1949 அழகிரி சாமி ஐயா ஜனவரி மாதத்தில் எழுதிய கதை. இந்த கதை வருகிறார்கள். இருவர் வருகின்ற பொழுது சென்னை மாநகருக்கு வந்துடுறாங்க. என்ன வேலை பார்க்கிறது என்றால் அவருக்கு 2 வாய்ப்பு தான். அதில் ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? அந்த அவலம் இன்னமும் இருக்கிறது. துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்க்க வேண்டும்.
அந்த சமயத்துல சென்னையில் துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்தது. அதற்காக துப்புரவு தொழிலாளிகளுடைய தேவை அதிகரித்தது. அதற்காக விளம்பரங்கள் எல்லாம் வந்தது, ஆட்கள் எடுத்தார்கள். போகிற போக்கில் அந்த இடத்தில் தான் ஐயா அழகிரிசாமியை எழுதுகிறார். நான் வாய்ப்பு இருந்தால் அருமை பெருமக்களே, எனக்கு ஒரு வருத்தம் கூட உண்டு. விருதுநகர் மாவட்டத்தில் கீராஜாவிற்கு ஒரு மணிமண்டபம் இருக்கிறது. ஆனால் கீராஜாவிற்கு இருக்கிற மணிமண்டபம் போல கு அழகிரிசாமி ஐயாவிற்கு இல்லை. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை பேசிய மாமனிதன் கு அழகிரிசாமி. பொதுவுடைமை சிந்தனையை தான் பணி செய்த அரசு வேலையை திறந்துவிட்டு மலேசியாவிலே பத்திரிகை துறையில வாய்ப்பு கிடைத்தபோது அதையும் எரிந்துவிட்டு தன்னுடைய கொள்கையில் மாறாமல் வாழ்ந்த மாமனிதன், இறந்த பிறகு சாகித்ய அகாடமி விருது பெற்ற மனிதன் கு அழகிரிசாமி ஐயா. அவர் எழுதுகிறார், 2 வாய்ப்பில் ஒரு வாய்ப்பு சரியான வாய்ப்பு, ஆனால் அவர்களுக்கு தடுக்கிறது. அதிலே திரிபுரம் என்கிற கதையை பேசுகின்ற பொழுது அந்த பெண்களுடைய வாழ்க்கை நரசம்மா வேங்கடம்மா இரவேயும் பேசுகிறார்களே தவிர அவர் எழுதிய அந்த ஒரு வரியை பேச மறுக்கிறார்கள். புத்தகம் என்பது என்ன தெரியுமா? புத்தகம் என்பது என்ன தெரியுமா? இந்த சமூகத்தை சமூகத்தில் புரையோடி கிடக்கிற பிரச்சனைகளை அறுக்கறிகிற மருத்துவர் புத்தகம். புத்தகம் வாசிப்பிற்கான ஏடு அல்ல. புத்தகம் விளம்பரப்படுத்துகிற என் வீட்டிலே இவ்வளவு புத்தகம். நான் மலேசியாவிற்கு சென்றேன். எல்லா வீடுகளிலும் திருவாசகம், திருமுறைகள் எல்லாம் இருக்கிறது. கண்ணாடி பிள்ளைக்குள் இருக்கிறது. கண்ணாடி பிள்ளைக்குள் இருக்கிறது. தமிழகத்திலும் அப்படித்தான். பேராசிரியர்கள் வீடுகளுக்கெல்லாம் செல்லுகின்ற பொழுது, தேநீர் பருகின்ற பொழுது, பேராசிரியர் எங்க வீட்டில் பாருங்க எவ்வளவு பெரிய புத்தகம். நான் நாசுக்கா கேட்பேன், எத்தனை புத்தகம் அதில் படிச்சிருக்கீங்க? அவர் தினசரி பத்திரிகை தவிர வேறு எதுவுமே படிப்பதே இல்லை. புத்தகம் என்பது என்னுடைய பொருளாதாரத்தினுடைய அடையாளம் என்று பார்க்கிற சமூகம் இந்த சமூகம். கு அழகிரிசாமி ஐயா அந்த இடத்தில் ஒரு வரி சொல்லுவார், அந்த வேலையை பார்ப்பதற்கு எது தடுக்கிறது என்றால் அழகாக சொல்லுகிறார், அவர்கள் பிறந்த குலம் தடுக்கிறது, செய்கிற தொழில் தடுக்கிறது என்று பேசுவார். யோசித்து பாருங்கள். அந்த கதையுடைய போக்கிலே தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும். விருதுநகருக்கு போவாங்க, விருதுநகர் போய் அந்த ஆத்துக்குள்ள படுத்திருப்பாங்க. அந்த வேலைக்கார பசங்க வருவாங்க, ஹோட்டல்ல வேலை பார்க்குற பசங்க வருவாங்க. வந்த பிறகு 10 ரூபா கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. தன்னையே இழந்து விடுவாள் அவள் மகள். கதை அப்படித்தான் போகும். தன்னை இழப்பதற்கு தயாராக இருக்கிற சமூகம், தூக்கி பிடிக்கிற அந்த குலம் என்கிற ஜாதி என்கிற பிரிவை துறப்பதற்கு தயாராக இல்லை. இந்த தேசம் எதை வேணாலும் இழந்துவிடும். ஆனால் தான் பிறந்த இனம் என்பது, குலம் என்பது மறுப்பதற்கு தயாராக இல்லை. அதைத்தான் கு அழகிரிசாமி ஐயா சொல்ல வருகிற செய்தி. புத்தகம் என்ன தெரியுமா பண்ணும்? படைப்பாளன் ஒரு சிந்தனையில் படைத்து விடுவான். ஆனால் வாசிப்பாளராகிய நீங்கள், நான், உங்களுக்கு ஒரு விதமான சிந்தனை எழலாம். திருமணம் படிக்கின்ற பொழுது எனக்கு ஏற்பட்ட சிந்தனை அது. இந்த சமூகம் புத்தகம் என்ன வேணாலும் பண்ணுங்க. புத்தகம் மாதிரியான ஒரு உற்ற நண்பன், புத்தகம் மாதிரியான ஒரு எளிய தெய்வம் எதுவுமே கிடையாது. என் மனத்தை தூய்மைப்படுத்துகிற மிகப்பெரிய அற்புதம் புத்தகம். ஆனால் நீங்க, என்னுடைய பேராசிரியர் பழனி ராகவாசன் ஒரு எழுத்தாளர், ஐயா புத்தர் என்கிற மானுடன் ஒரு புத்தகம் எழுதினார். முதல் கதை இதுதான். முதல் ஒரு பக்கம் தான். புத்தர் நடந்து போவார். அவருக்கு தாகம் எடுத்து விடும். அங்கே ஒரு சிறுமி கிணற்றிலே நீர் இறைப்பார். புத்தர் அந்த சிறுமியை பார்த்து கேட்பார், குழந்தையே பருக நீர் கிடைக்குமா என்று கேட்பார். அந்த பிள்ளை சொல்லும், சாமி நான் தாழ்ந்த குலசாமி, சாமி நான் தாழ்ந்த குலசாமி. புத்தர் சொல்லுவார், மனித மனங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு படைப்பாளன் எதை எதிர்பார்க்கிறான் என்றால், இந்த சமூகத்தினுடைய மனித மனங்களை பக்குவப்படுத்துவதுதான் இலக்கியம், புத்தகம். புத்தகங்களை படிப்பதால் மட்டும் நான் வாசிப்பாளன் கிடையாது.
புத்தகத்தை வாசிக்கின்ற, நேசிக்கின்ற, சுவாசிக்கின்ற, உயிரோடு உயிராக என்னுள் இழுக்கின்ற அந்த புத்தகம் என்னை பக்குவப்படுத்த வேண்டும். சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 12 மணி நேரம் படித்ததாகவும் 12 மணி நேரம் அதற்காக வாழ்ந்ததாகவும் அதை பயன்படுத்தியதாகவும் சொல்லுவார்கள். புத்த பெருமான் சொல்லுவார், அருமை குழந்தையே, அருமை குழந்தையே, நான் உன்னிடம் தண்ணீர் மட்டுமே கேட்டேன், உன்னுடைய குலத்தை நான் கேட்கவில்லை, அதை நான் பருகவில்லை என்று சொல்வார். யோசித்து பாருங்கள். போகிற போகிற அதிகபட்சமாக பார்த்தால் 20 வரிகள் கூட இருக்காது. நான் அதை படிக்கின்ற பொழுது நான் 1991 படித்தேன். இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது படித்தேன். அந்த புத்தகம் இன்னும் என் மனதில் ஆழமாக பதிந்து இருக்கிறது. என்னுடைய உரை வீச்சில் ஆங்காங்கே தெரிந்து வருகிற அந்த பொது உடைமை சிந்தனைகள் எல்லாம் அது தந்த அஸ்திவாரம், ஆதாரம். யோசித்து பாருங்கள். புத்தகம் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். புத்தகம் ஒரு மனிதனை சிதைக்க கூடாது. யோசித்து பாருங்கள். பிள்ளைங்க வீட்டில் கதவை மூடிக்கிட்டு ரொம்ப நேரம் இருந்தாலும் பயமா இருக்கு. ஏன்டா கதவை திறக்கலைன்னு கேட்கிறோம். பிள்ளை வெளியில போயிட்டு ரொம்ப நேரம் வரலைனாலும் பயப்படுறோம். என்னாச்சோ ஏதாச்சோ வேற எதுவும் தப்பா போயிட்டான்னு நினைக்கிறோம். ஆக பிள்ளைகளை பற்றி யோசிக்கிற தவறான சிந்தனையில் போய்விட்டானே என்று யோசிக்கிற பெற்றோர்கள் அவனை நல்வழிப்படுத்துகிற மாமருந்தை கொடுப்பதற்கு தவறிவிட்டோம். காரணம் என்ன தெரியுமா? நான் தொடக்கத்திலே சொன்னேனே, மதிப்பெண் பட்டங்களின் அடிப்படையில் புத்தகங்களுடைய தேர்ச்சி தேர்ந்தெடுக்கிற விதம் இருக்கிறது. இதை படிச்சா ஐஏஎஸ் ஆயிடலாமா, இதை படிச்சா ஐபிஎஸ் ஆயிடலாமா, இதை படிச்சா வீடு வாங்கிடலாமா, ஐடி ஃபீல்டுக்கு போயிடலாமா? அருமை பிள்ளைகள், அருமை வாசக பெருமக்களே, எனக்கு தேவை, இந்த சமூகத்திற்கு தேவை பொருளாதாரம் ஈட்டுகிற பிள்ளை இல்லை. இந்த சமூகத்தை வன்முறை இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குற இளைய தலைமுறை தான் தேவை. பாரதி பாடினானே, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோம். எவ்வளவு பெரிய சித்தாந்தம்! இந்த தேசம் விடுதலை அடையவில்லை. இலக்கியத்திற்கு உயிர் உண்டு, உயிர்ப்பு உண்டு, அது நாளும் உயிரோடு இருக்கும். இந்த தேசம் விடுதலை அடையும் முன்பாகவே பாடினான். எப்படி பாடினான்? ஆடுவோம் சுதந்திரம் வாங்க, ஆனந்த நேர்மறை சிந்தனை பிறக்க வைப்பதுதான் புத்தகம். நேர்மறை சிந்தனை. இன்னைக்கு புத்தக தினசரி தாள பிறக்குங்கள, தொலைக்காட்சி செய்தி பிரிவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, இறப்புகள், இளையோருடைய இறப்புகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இளையோருடைய வன்முறை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதை ஒரு விளம்பரத்தாலோ அல்லது நிர்வாகத்தின் வாயிலாக சீர்படுத்த முடியும் என்றால் முடியாது. அது இலக்கியம் மட்டுமே செய்ய முடியும். நல்ல புத்தகங்களை வாசிக்க சொல்லுங்க. பாரதி எழுதின அந்த வரி இன்னமும் தேவைப்படுது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இன்னும் சுதந்திரத்தை தேடி அலைய வேண்டிய நெருக்கடியில் நாம் இருக்கிறோம். நான் படித்த புத்தகத்தில் ஒரே ஒரு கதையை சொல்லுகிறேன். புத்தகம் என்பது இந்த தேசத்தை நல்வழிப்படுத்துகிற அரணாக இருக்க வேண்டும். எப்படி வான்புகள் கொண்ட வள்ளுவன் எழுதினானோ, அறிவை விரிவு செய் என்று பேசுவது போல அறிவை விரிவு செய்வதற்கு புத்தகம் தேவை. புத்தகத்தினுடைய வாசிப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புத்தகத்தை வாசிக்காத சமூகம் பாழ்விட்டு போகும். அருமை வாசக பெருமக்களே, நிறைவாக ஒரு செய்தி சொல்லுகிறேன். என்ன என்று கேட்டால், தயவு செய்து புத்தகங்களை மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே வாங்கி கொடுக்காதீர்கள். புத்தகங்களை மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் நேசிக்க சொல்லாதீர்கள். புத்தகம் என்பது மனம் திறந்து எழுதுகிற இலக்கியவாதி, இந்த தேசத்தின் மீது இருக்கிற மனிதநேயம், இந்த தேசம் வளர வேண்டும் என்கிற அக்கறை, சமூகம் பாழ்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை, இதை கொண்டுதான் படைக்கிற அந்த படைப்பிலக்கியங்கள் இதோ அரங்கம் முழுவதும் குவிந்து 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 கிடக்கிறது. நாம் பார்க்கிறோம், அரங்கிற்குள் பார்த்தோம். தேடி தேடி பார்க்கிற புத்தகங்கள் எல்லாம் டிஎன்பிசியோட புத்தகமாகவே இருக்கிறது. தேடி தேடி பார்க்கிற புத்தகங்கள் எல்லாம் கோல புத்தகங்களாக இருக்கிறது. ஆனால் நான் இதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நல்ல இலக்கியங்களை தேடுங்கள்,
நல்ல இலக்கியங்களை கேடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இலக்கியங்களுக்காகவே வாழ்ந்த தேசம் இந்த தேசம். பாரதியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பாரதிக்கு கிடைத்த அந்த காசுகளை எல்லாம் பணங்களை எல்லாம் புத்தகத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றான் என்றால் வறுமையிலும் கூட இந்த தேசத்தை நெருப்படுத்த நினைத்த மனிதன் இந்த மனிதன். பாரதி போல்தான் எல்லா படைப்பாளர்களும் ஆந்தொன்றும் இந்தொன்றுமாய் இருக்கக்கூடிய ஒரு சில புற்றீசல் போல இருக்கக்கூடிய ஒரு சில படைப்பாளிகள் வருவார்கள் போவார்கள். அது காலத்தினுடைய கடப்பாடு, காலத்தினுடைய சூழல். அதை புறந்தள்ளிவிட்டு இந்த தேசத்திற்காக பயணிக்கக்கூடிய நூல்களை நோக்கி பயணியுங்கள். நாம் பிறந்ததற்கான அர்த்தம் என்ன என்று கேட்டால், நல்ல புத்தகம் வாசியுங்கள், நல்ல புத்தகத்தை எழுதுங்கள். சொத்து என்பது என்ன என்று கேட்டால், செல்வம் எது என்று கேட்டால், நீங்கள் வாங்கி வைத்திருக்கிற அடுக்குமாடிகள் கிடையாது, நீங்கள் வங்கியில் சேமித்து வைத்திருக்கிற பணம் கிடையாது. நம்முடைய பேச்சாளர் சொன்னது போல நகையை வாங்கி முத்தூட்டில் வைத்து மறுபடியும் அடமானம் வைப்பது கிடையாது. புத்தகம் என்பது நீங்கள் எழுத கற்றுக்கொள்ளுங்கள். புத்தகங்கள் பதிப்பகம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான பதிப்பகத்தார் இருக்கிறார்கள். புத்தகம் எழுதுங்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த புத்தகம் நாளைக்கு பேசுகின்ற பொழுது இந்த படைப்பாளன் உயிரோடு இருப்பான். நான் விளையாட்டிற்காக சொல்லவில்லை. இதோ போகிற போக்கில் இவர் ஆவேசமாக பேசுகிறார் என்று நினைக்க வேண்டாம். ஒரு படைப்பாளனாக கோபம் வருகிறது, ஒரு சிந்தனையாளனாக அக்கறை வருகிறது, ஒரு பெற்றோராக பயம் வருகிறது, ஒரு பேராசிரியராக கவலை வருகிறது. பெற்றோர் வேதனையோடு ஒரு செய்தி சொல்லுகிறேன். கல்லூரிக்கு வருகிற மாணவர்கள் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வருவதே கிடையாது. வெறுங்கையும் வீசினதையுமா வர்றான். சொல்லுவதற்கு பயம் கிடையாது. உண்மையைத்தானே சொல்லுகிறேன். ஒரு இலக்கியவாதி, ஒரு இலக்கிய படைப்பாளர் உண்மையை பேச வேண்டும். உண்மையை பேசாதவன் இலக்கியவாதி கிடையாது, இலக்கிய படைப்பாளரும் கிடையாது. மாணவன் வருகிறான், வெறுங்கையும் வீசினதையுமா வர்றான். வெளிப்படையா சொன்னா பேனா கூட கிடையாதுங்க. நான் இன்றைக்கு ரயில் பயணத்தில் பார்த்தேன், அத்தனை பேருடைய சட்டைகளை பார்த்தேன். பாதி பேர் சட்டையில பாக்கெட்டே இல்லை, பாக்கெட்டுக்கு சட்டையில பேனாவே இல்லைங்க. வீட்டை விட்டு வெளியில போனா சட்டையில பேனா இருந்த சமூகம் இந்த சமூகம். பான்பராக் நிரம்பி விட்டதே. பையன் வருகின்ற பொழுது யோசித்து பாருங்கள். வெறுங்கையை வீசின கைமா கல்லூரிக்கு வருகிறான். புத்தகம் எங்கன்னு கேட்டான், வரசார் போயிட்டு மரத்தில் சொருகி இருக்கிற ஒரு சுருட்டிய நோட்டை எடுத்துக்கொண்டு வருகிறான் என்றால், புத்தகத்தை வாசிக்க செய்யாதது அவன் குற்றம் இல்லை, எங்கள் குற்றம், பெற்றோர் குற்றம். ஆகவே வாசகர்களே, பெற்றோர்களே, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெரியோர்களே, புத்தகத்தை வாசிக்க சொல்லிக் கொடுங்கள், நேசிக்க சொல்லிக் கொடுங்கள், சுவாசிக்க சொல்லிக் கொடுங்கள். இன்னமும் சொல்ல போனால் அதில் மட்டும்தான் உயிரோட்டம் இருக்கிறது, அதில் மட்டும்தான் நம்முடைய சொத்து என்று சொல்லி நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றியும் வணக்கம்.